ஹலோ விவஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்கிட்டேயும் இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்பு இருக்குது. நம்ம உடம்புல கை இருக்குது, கால் இருக்குது, மூக்கு இருக்குது, கண் இருக்குது, வாய் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் இல்லைன்னா அந்த கை கால் எல்லாமே வெட்டிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். என்ன இருக்கும் நம்ம உடம்பு இல்லை அப்படின்னா என்ன இருக்கும்? நமக்கு ஒன்று தான் கடைசியாக இருக்கும். நம்ம உயிரோடு இருக்கிறோம் அப்படிங்கிறது எதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிந்தனை. நம்ம எதையோ யோசிச்சுட்டு இருக்கோம், ஏதாவது நமக்கு தோணிகிட்டு இருக்குது அப்படின்னா நம்ம உயிரோடு இருக்கோம். எதுவுமே இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணிட்டோம்னா டெத் ஆகிட்டோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ எல்லாத்துக்கும் காரணம் சிந்தனை அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். ஸோ இந்த சிந்தனையை எப்படி வச்சுக்கலாம், நல்ல விதமாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நான் ஒரு 5 வார்த்தை சொல்லித்தரேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சைலண்ட், குட், கூல், பாசிட்டிவ், ஜாலி. இந்த 5 வார்த்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 5 வார்த்தைங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல வார்த்தைகள். இந்த வார்த்தைகள்ங்கிறது சாதாரண வார்த்தைகள் கிடையாது. ஒரு வாழ்வியலோட ஒரு நல்ல கருத்துள்ள வார்த்தைகள். இந்த வார்த்தைகளை அடிப்படையாக வச்சு உங்கள் வாழ்க்கையில் எடுக்க போகிற டிசிஷன்ஸ், அதாவது உங்கள் வாழ்க்கையில் எடுக்க போகிற முடிவுகள் இந்த வார்த்தைக்கு இந்த வார்த்தைக்கு கரெக்டாக, இந்த வார்த்தைக்கு ஏற்ப இருக்குதான்னு பார்த்து எடுங்க. ரைட்டாக தப்பா அப்படிங்கிறத முடிவு பண்ணுங்கள். ஒரு கரெக்டான முடிவுகள் எடுங்க. இந்த வார்த்தையை வச்சு கரெக்டாக முடிவுகள் எடுங்க. நீங்கள் எந்த மாதிரியான பர்சனாக வாழ விரும்புகிறீங்க அப்படிங்கிறத இந்த வார்த்தைகளை வச்சு முடிவு பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு பிடிச்ச எந்த வார்த்தையாக இருந்தாலும், எந்த வார்த்தைகளாக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணி எந்த மாதிரியான பர்சனாக வாழணும், எந்த மாதிரியான சரியான முடிவுகளை எடுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. அடுத்த விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சுட்டு தான் இருக்கோம். அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பேஷன். அதாவது பார்த்தீங்கன்னா, நம்மளோட கலைத்திறமை. நம்ம ஏதாவது ஒரு கலையை பண்ணிகிட்ருக்கணும்னு ஆசைப்படுவோம். நமக்கு சும்மா இருக்கிறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். நமக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது, நமக்குன்னு ஒரு லைஃப் ஸ்டைல் அமைச்சிக்கணும், நமக்குன்னு ஒரு புதிய பாதையை நம்ம மேற்கொள்ளணும் அப்படின்னா ஏதாவது ஒரு கலையை நம்ம தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிறது தான் முக்கியம். அந்த கலை அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா, நமக்கு சுமையாக மாறிடும். அதாவது பார்த்திங்கன்னா எப்படின்னா, அது எப்படி மாதிரினா பல கலைகளை நீங்கள் தேர்வு செய்து, பல பேஷன்களை தேர்வு செய்து, பல செயல்களை, பல துறைகளை நீங்கள் தேர்வு செஞ்சு அதை பண்ணலான்னு முயற்சி பண்ணும்போது அது உங்களுக்கு ஒரு சுமையாக மாறிடும். உங்கள் முன்னாடி ஒரு 5 புக் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 5 புக்கையும் நீங்கள் படிக்கணும் ஒரே சமயத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 5 புக்கில் இருக்கிற பாதி பதியாக பல பத்திகள் நீங்கள் படிப்பீங்க. அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சரியான ஒரு முழுமையை கொடுக்காது. ஒரு புக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அதை முழுசாக படித்தா அப்படின்னா ஒரு முழுமையை கொடுக்கும். முழுசாக படிச்சுட்டு நம்ம தேவையான அளவு முழுசாக படித்தோம்னா தான் அது முழுமையை கொடுக்கும். அப்படி முழுமையை கொடுக்க முடியாதுன்னு ஒரே சமயத்தில் 4-5 புக்கு படிக்கிறோன்னா முழுமையை கொடுக்க முடியாது. அது குழப்பத்தை உருவாக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு புக்கை முடிச்சுட்டு தான் நம்ம அடுத்த புக் போகணும். ஒரே சமயத்தில் 4-5 புக் படிக்கணும் அப்படின்னா நம்ம குழப்பத்தை உருவாக்கும். அதே மாதிரி தான் நீங்கள் ஒரே சமயத்தில் பல வேலைகளை செய்யணும்னு நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு சிரமத்தையும், கஷ்டத்தையும், குழப்பத்தையும், பாரத்தையும் கொடுக்கும். அது உங்களுக்கு சரியா அப்படின்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் உயிர் வாழ்கிறதுக்கு ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறீங்க, அது உங்களுக்கு பயனாக இருக்குது, உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயனாக இருக்குது, ஓகே. ஆனால் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா, உங்களோட உயிருக்கு மேலாக நீங்கள் ஏதாவது ஒரு கலையை தேர்ந்தெடுப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய கலைகளை தேர்ந்தெடுக்கணும்னு நினைப்பீங்க, நிறைய கலைகள் பண்ணணும்னு நினைப்பீங்க. அதுதான் அங்கே பிரச்சனையே. நீங்கள் சும்மா இருக்கீங்க. இந்த உலகத்தில் எல்லாத்துலேயும் ஒரு ஃபீல் இருக்குது, எல்லாத்துலேயும் ஒரு உயிர் இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா நிறைய உயிருள்ள ஜீவன்கள் இங்கே வாழ்ந்துட்டுருக்கு. நிறைய ஃபீலிங், எல்லா பொருள்லேயும் ஏதோ ஒரு உணர்வு கடத்தப்பட்டுட்டு தான் இருக்குது எல்லாத்துலேயும். அப்படிங்கும்போது நீங்கள் இங்கேருந்து நகர்ந்தாலே அது ஒரு தப்பு தான். அப்படிங்கும்போது நீங்கள் எப்படி பல விஷயங்களை நீங்கள் செஞ்சிகிட்டு இருக்க முடியும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். அதெல்லாம் உங்களுக்கு ஒரு பிரச்சனையாகவும், ஒரு கஷ்டமாகவும், ஒரு தப்பான வழியையும் சூஸ் பண்ணவும், ஒரு குழப்பத்தையும் சூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஒரே ஒரு வழியை மட்டும், உங்களுக்குன்னு ஒரு லைஃப் ஸ்டைல், உங்களுக்குன்னு ஒரு பாதையை அமைச்சு போகணுன்னா ஒரே ஒரு துறையோ, ஒரே ஒரு பேஷனோ, உங்களுக்கு விருப்பமான ஒரு துறையோ, உங்களுக்கு விருப்பமான ஒரு பொழுதுபோக்கை நீங்கள் தேர்வு செய்யணும். அது எப்படி இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், அதே சமயம் ஈஸியாகவும் இருக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் நீங்கள் ஒரே ஒரு வேலையை மட்டும்தான் செய்யணும், வேறு எந்த வேலையும் செய்யக்கூடாது. அப்படின்னா நீங்கள் எந்த வேலையை செய்யணும்னு ஆசைப்படுவீங்களோ அதுதான் அந்த வேலை. முதல்ல நீங்கள் எந்த வேலையை செய்யணும்னு ஆசைப்படுவீங்களோ அதுதான் அந்த வேலை. அந்த வேலையை செய்யுங்க. மற்ற வேலைகளெல்லாம் பார்த்தீங்கன்னா, பாரமாக இருக்கிற கொஞ்சம் பெரிய வேலைகள்லாம் தவிர்த்துருங்க. இந்த கஷ்டமாக இருக்கிற அந்த மாதிரியான வேலைகள்லாம் தவிர்த்துருங்க.
அது உங்களுக்கு குழப்பத்தை தான் கொடுக்கும். உங்களோட சிந்தனையை மாற்றிடும். உங்களோட சிந்தனையை ரொம்ப குழப்பமாக உங்கள் வாழ்க்கையே ஒரு பாரமாக வச்சுருக்கோம். அது வேணால் உங்களுக்கு எந்த பேஷன் மேலே எனக்கு எந்த பேஷன் மேலே எந்த செயலையும் பண்ணணும்னு ஆசை இல்லைன்னா ஓகே, அது நார்மலாக ஜாலியாக இருங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு துறையை மட்டும் தேர்ந்தெடுத்து நீங்கள் செயல்படுங்க. அதை தவிர்த்து உங்கள் வாழ்க்கையை நார்மலாக ஜாலியாக நீங்கள் ஃபன்ஃபுல்லாக ஜாலியாக வாழ்ந்துட்டு போயிருங்க. அது எதுக்கு ஒரே ஒரு துறைனா உங்களுக்குன்னு அதில் ஒரு அடையாளத்தை க்ரியேட் பண்ணலாம். அதுதான் சொன்னேன், வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் ரொம்ப குழம்பாமல் உங்கள் சிந்தனையை நல்லபடியாக வச்சுக்கணுன்னா நீங்கள் ஒரே ஒரு துறையை மட்டும் தேர்ந்தெடுத்து அதில் மட்டும் செயல்பட பாருங்கள். அதை தான் சொல்ல வந்தேன். பாய். அதுவும் இல்லாமல் நீங்கள் பல செயல்கள் நீங்கள் பண்ணிகிட்ருக்கணும்னு நினைப்பீங்க. அதனால் உங்கள் குழம்பி போய் ரொம்ப பிரச்சனை ஆயிரும். அதனால் உங்களுக்கு நார்மலாக உங்கள் லைஃப்பை பார்த்துட்டு போங்க. குழம்பி போய் பல செயல்கள் நீங்கள் கஷ்டப்பட்டு பண்ணணும்னு நினச்சி புத்தி தடுமாறி குழம்பி போய் நிறைய கெட்ட முடிவுகள் எடுக்கிற வாய்ப்பு வந்துடும். அதுதான் சொன்னேன்.